Trigonometry lesson exercise 22a and question number 5 subdivision வந்து second subdivisions. So totala 10 subdivisions இருக்கு. Sorry மா இந்த exercise வந்து 8 okay yes sorry சரியா 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 plus divided by cos it. So divided by cos it. So divided by question. இதான் நம்மளுடைய question. ரொம்ப நல்ல ஷார்ப்பா கான்சென்ட்ரேஷனோட கவனிங்க. இந்த இடத்துல இந்த பிராக்கெட்டை போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இந்த பிராக்கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிராக்கெட் உள்ள பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா இதை டோட்டலாக ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணி சம் செய்யணும். சரியா? நடுவில் என்ன சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கிராஸ் பண்ணும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப பேசிக். இப்போ ஒருவேளை 2/3 இருக்குது, 4/5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3க்கும் 5க்கும் நம்ம எல்சிஎம் எடுப்போம். இப்படிதான் நம்ம எல்சிஎம் எடுத்துட்டு டினாமினேட்டரை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக பண்ணலாம். இப்படி இந்த பக்கம் 5 2s are 3 2s are டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 5 2s are 4 3s are 12. கீழே வந்து 3 5s are 15. ஸோ 22 divided by 15. ஓகேவா? see இதுதான் இந்த ப்ராசஸை தான் நம்ம எக்ஸாக்டாக எதுக்கு பண்ணுறோன்னா ட்ரிக்னாமெட்ரி சம் செய்யும். சரியா? செய்யலாமா? எஸ். ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறோம்? இங்கே காஸ் இன்ட்டு காஸ், இங்கே 1 + sin இன்ட்டு 1 + sins, டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர். இதுதான். இது கரெக்டாக நம்ம போட்டுட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். செய்யலாமா? ஓகேவா? சி ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள்? காஸ் இன்ட்டு காஸ். ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ, அப்புறம் ப்ளஸ் தான் போடணும். ஏஎம்எஸ் ப்ளஸ் போகிறீங்க, இங்கே ப்ளஸ் தானமா இருக்குது அதனால. அடுத்தது 1 + sin a இன்ட்டு 1 + sin a. ஸோ அப்போ 1 + sin a த ஹோல் ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டர் இன்ட்டு டினாமினேட்டர், அதாவது 1 + sin a இன்ட்டு காஸ். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 1 + sin a இருக்கு இல்லையாம்மா, இந்த 1 + sin a த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதாவது சாரி + sin a ஸ்கொயர் அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணும். சாரி ஸ்டூடெண்ட்ஸ். எஸ். ஸோ இப்போ கவனிங்க, இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட். சரியா? அப்போ a ஃபார் 1, அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab தானே நம்ம போடணும். ஸோ 2a ஃபார் 1, ஸோ அது எழுத தேவையில்ல, b ஃபார் sin தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர், அதாவது sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரை எதுவுமே செய்வேனா அப்படியே எழுதுங்க, இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா? சரி, நான் எழுதியாச்சு. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது, ப்ளஸ் சைன் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் நான் அப்படியே ஆட் பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ வாட் இஸ் தேட் ஐடென்டிட்டி? 1. ஓகே, நம்ம பேசிக் ஐடென்டிட்டி sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரியா? ஸோ அந்த ஐடென்டிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி இந்த ஒன்று இருக்குல்லம்மா, ஸோ இது ஒரு 1 ப்ளஸ் 2 sin a. டினாமினேட்டர் எதுவும் செய்யலாமா? இல்லை. ஏன் மேம் நீங்கள் டினாமினேட்டர் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருதா? இது ஆல்ரெடி இங்கே மல்டிப்ளிகேஷன் சைனில் தானே இருக்குது, அதனால் நம்ம அது எதுவுமே பண்ண வேணாம். மேலேயும் மல்டிப்ளிகேஷன் சைன் வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 + 1 என்ன போடுவீங்க? 2 ப்ளஸ் 2 sin a. ஸோ டிவைடட் பை 1 + sin a, அடுத்தது இன்ட்டு காஸ் a. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரெண்டுத்துலேயுமே 2 இருக்கலாமா, ரெண்டு டேர்ம்லேயும் 2 இருக்குது. ஸோ இந்த 2வை நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். 2 எடுத்துட்டோன்னா இங்கே உள்ளே என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் 2 வெளியே வந்துருச்சு. ஸோ sin a, இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை 1 + sin a இன்ட்டு காஸ் a.
சரியா? இப்போ பாருங்க நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. யாரை கேன்சல் பண்ணலாம்? இந்த 1 + sin a-வையும் இந்த 1 + sin a-வையும் கேன்சல் பண்ணோம். நம்ம இதுக்காக தான் இந்த டினாமினேட்டர் அப்படியே டினாமினேட்டரில் உள்ள அந்த 1 + cos a-வை மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கோம். புரிஞ்சுச்சாம்மா? ஸோ இப்போ இந்த 1 + cos a 1 + cos a கேன்சல். ஸோ வாட் டு வி கெட்? 2/cos a. ஸோ அதாவது இது எப்படி வந்துக்கலாம்னா 2 × 1/cos a. So what is 1/cos a? That is secant a. So this is our RHS. Okay. So அவ்வளோதான், சிம்பிள். சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, புரிஞ்சுச்சாமா எல்லாருக்கும்? சரியா? திருப்பி வேணால் சொல்லட்டுமா மிஸ்ஸு? இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்போ திருப்பி எப்படி இருந்துச்சு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோன்னா cos a by 1 + sin a ப்ளஸ் 1 + sin a by cos a. ஸோ என்ன பண்ணோன்னா சிம்பிளாக ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் தான் பண்ணோம். சரியா? ஸோ அப்படி பண்ணையில் நமக்கு cos × cos ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் வந்து 1 + sin a the whole square வந்துருச்சு. இந்த 1 + sin a the whole square வந்து இந்த a + சப்ஸ்டியூட் கேர் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு +2 + 2ab + b ஸ்கொயர் b. சரியா? இந்த டேர்ம் சரியா? இந்த டேர்ம் சரியா? இந்த டேர்ம் சரியா? இந்த டேர்ம் சரியா? இந்த cos ஸ்கொயர் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா கிடைக்குது, இங்கே 1 ஸ்கொயர் கிடைக்குது, இங்கே 1 கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த cos ஸ்கொயரையும் sin ஸ்கொயரையும் சேர்த்து ஐடென்டிட்டி கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 1 போடுறோம். ஸோ 1 + 1 நமக்கு ஆப்வியஸ்லி என்ன வந்துருச்சுன்னா 2 வந்துருச்சு. சரியா? ஸோ 2வை அடுத்தது வெளியே காமனாக எடுக்கிறோம். அப்படி காமனாக எடுக்கையில் நமக்கு வந்து என்ன ஆகிடுது? 1 + sin a தனியாக ஒரு டேர்ம் கிடச்சிருச்சு. இந்த கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? ஓகே, அப்புறம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு 2/cos θனா we can write 2. So that's all. Okay, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ.